ஃப்ரீ சைஸில் இருக்க நைட்டி யோக் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 2.5 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். அதை வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி 4 கரை பகுதி, அதாவது செல்வேஜஸ் ஒன்றா வர மாதிரி மடித்து போட்டுக்குங்க. லென்த்தில் ஒரு வாட்டி, வித்தில் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபோல்ட் பண்ண பக்கம் உங்கள் சைடு இருக்க மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இங்கேருந்து ஆன் ஃபோல்டுலேருந்து 3 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் நம்ம வரைஞ்சிடுறோம். இந்த 3 இன்ச் எதுக்காகனா, நைட்டினா கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக, சென்டரில் வந்து ஒரு ப்ளீட்டிங் மாதிரி கொடுக்கறதுக்கு, யோக் ஸ்டைலை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 இன்ச் வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்து அதை மடித்து ஒரு வாட்டி இதை அயன் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த 3 இன்ச் வந்து நம்ம கட்டிங்கில் எங்கேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போது இந்த 3 இன்ச் போக இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். உங்கள் டோட்டல் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஷோல்டருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த நைட்டி நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நைட்டியோட லென்த் வந்து ஒரு 52லேருந்து 53 வரைக்கும் நம்ம லென்த் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நான் கீழே வரைக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஷோல்டர் எடுத்துக்கலாம். இது ஃப்ரீ சைஸ் நைட்டினால நான் வந்து 8.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் 8.5லேருந்து 9 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் ஷோல்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருங்க. வரைஞ்சி அங்கேருந்து சும்மா 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கான ஸ்லோப் கொடுத்துருங்க. தென் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்த பிறகு நெக் வித் கொடுக்குறோம். நெக் வித் வந்து ஒரு 3.5 நான் கொடுத்துருக்கேன். கொடுத்து இந்த 2 பாயிண்ட்டையும் இப்படி நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஷோல்டரை 8.5 வச்சுருக்கேன். நீங்கள் 8.5, 8.75 இல்லை கொஞ்சம் வந்து ஸ்டவுட்டாக இருப்பாங்கன்னா 9 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆர்ம் டெப்த் வந்து அதே 8 இன்ச்சஸ் நான் கொடுத்துட்றேன். மேலேருந்து வந்து வேஸ்ட்டு ஹிப் லைன் மார்க் பண்ணிடலாம். மேலேருந்து ஒரு 15 இன்ச்சுக்கு என்னோடய வேஸ்ட் லைனும், அங்கேருந்து ஒரு 21லேருந்து 22 இன்ச்சுக்கு என்னோடய ஹிப் லைனும் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து செஸ்ட் லைனை மார்க் பண்ணலாம். இது ஃப்ரீ சைஸ்னால நீங்கள் நார்மலாகவே இதே மெஷர்மெண்ட் எடுத்தாலே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கூட குறைய வேணால் நீங்கள் மெஷர்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து செஸ்ட்டு வந்து நான் ஒரு 11.5 இன்ச் இங்கே கொடுக்குறேன். ஓகே, 11.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு ட்ரா பண்ணிடலாம். அண்ட் 1 இன்ச் வந்து தையலுக்கான அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல ஆர்ம் ரவுண்ட் நம்ம வரைஞ்சிடறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து வேஸ்ட் லைன் கொடுக்குறோம். மேலே வந்து 11.5னா கீழே வந்து 10 எடுத்துக்கலாம். அண்டு இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம செஸ்ட்டுக்கு வந்து 11.5 கொடுத்தோம். அதுலேருந்து ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 12.5 வரைக்கும் நம்ம ஹிப் லைனில் இங்கே கொடுத்துக்கலாம். எனிவே இதை நம்ம ஒரு லைன் மாதிரி க்ராஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ அதனால் நைட்டினால நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் நமக்கு. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இப்படியே நான் இதை க்ராஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஷேப் ஸ்கேல் வச்சு இதை லைட்டாக க்ராஸ் பண்ணி வெளியே எடுத்துடுறேன். இப்போது நம்ம இங்கேருந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோம் இல்லையா தையலுக்கு, அதையும் இங்கே மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து நெக்கோட டெப்த் எடுக்கிறேன். நெக்கோட இறக்கம் வந்து ஒரு 6 இன்ச் வைக்கிறேன். ஸோ 6 இன்ச்சஸ்க்கு இதை மார்க் பண்ணி இதை ஒரு பாக்ஸ் பண்ணி அதுலேருந்து நெக்கோட கர்வ் நம்ம இங்கே எடுக்கிறோம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஆல்ரெடி ஒரு 3 இன்ச் நம்ம உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து சுற்றி ஒரு 2 இன்ச் வந்து யோக்குக்காக மார்க் பண்ணுங்கள். யோக் நைட்டிலேயே, அதனால் யோக்குக்காக ஒரு 2 இன்ச் வந்து இந்த நெக் லைனில் இப்படியே மார்க் பண்ணி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போது இந்த அந்த 3 இன்ச் மடித்த மாதிரியே வச்சு இந்த நெக் லைனில் இருக்க அந்த யோக்கை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஒரு 1/2 இன்ச் மேலே தையலுக்கு கொடுத்து இதை நான் கட் பண்ணுறேன். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் ஒரு 1/4 இன்ச் போல் தையலுக்கு விட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த சர்க்கிளாக இந்த யோக் பகுதியை மட்டும் நம்ம அலவன்ஸ் கொடுத்து, அதாவது தையலுக்கு கொடுத்து இதை கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த நம்ம 3 இன்ச்சை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே யோக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்கில் எக்ஸ்ட்ராவாக அந்த 3 இன்ச் கொடுத்தோம் இல்லையா, அந்த 3 இன்ச் இப்படி தனியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். அது கர்வாகவே இருக்கக்கூடாது, அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை தாண்டி இப்போ இந்த 3 இன்ச் பார்த்தீங்கன்னா இங்கே உள் பக்கமாக 3 இன்ச் இருக்குது. உங்களுக்கு வேணால் அது ஒரு சின்னதாக நாச் அடித்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆர்ம் ஹோல் சைடு, இந்த வேஸ்ட்டு ஹிப்பு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன ஷேப் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் ஆம் ஹோல் நம்ம உள்ளே கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ டவுனோட எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த வரைக்கும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட நெக்கோட பார்ட்டு. ஸோ இதில் இந்த நெக் லைன்லேயும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த 3 இன்ச் வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா வேண்டாம். ஒரு 1/4 இன்ச் விட்டு அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துலாம். நெக் லைன் வந்து நம்ம கரெக்ட் சைஸில் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த நெக் லைன் கட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு இதே மாதிரி லைனிங்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ அது லைனிங் எடுத்துகிட்டு இது எப்படி ஆக்சுவலாக வரும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இந்த நெக் லைனை ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணால் இப்படி இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்க இங்கே ஃபேப்ரிக்கை இதில் வந்து இப்படி ப்ளீட் பண்ணி வச்சோன்னா நமக்கு யோக் நைட்டி சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதோட ஸ்டிச்சிங் பார்ட் தான் நம்ம அடுத்தது வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 2 பீஸாக நமக்கு இப்படி இருக்கும். இதை வந்து பிரிட்டி டுகெதர் நல்ல பக்கங்கள் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடும். அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு நெக்கோட அந்த எட்ஜில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதை ஸ்டிச் பண்ணி துணியோட ராங் சைடுக்கு இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்கோட அந்த ரா எட்ஜ் பகுதி நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக நாச்சஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை துணியோட ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டர்ன் பண்ணிவிட்டு இது ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நெக் பீஸ் நமக்கு ரெடியான பிறகு நம்மளோட அந்த நைட்டி பார்ட்டில் ப்ளீட்டிங்கை நம்ம பண்ணி முடித்து இந்த யோக்கை நம்ம நைட்டியோட ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த நெக்லைன் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இதை ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிடலாம். அடுத்து வந்து இங்கே 3 இன்ச்சுக்கு நம்ம கொடுத்தோம்ல, அந்த 3 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ளீட்டிங்கை பொறுத்து இந்த 3 இன்ச்சுன்றது 3.5 கூட நீங்கள் ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சின்னதாக குட்டி ப்ளீட்டிங் கொடுத்து இந்த நம்ம அந்த கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வரைக்கும் இதை ப்ளீட் பண்ணிக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், நைட்டி சூப்பர் ஃபிட்டிங்கில் வந்துச்சு. ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டிலே இருந்துகிட்டே நம்ம இவ்வளோ அழகாக ஒரு நைட்டி வந்து ஈஸியாக நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு லேஸ் கொடுத்து நான் இதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ லேஸ் கொடுத்த பிறகு நான் யோக் இதில் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய கிளாஸில் வந்து நிறைய பேர் கேட்ட மாதிரி ஆன்லைன் ஃபேஷன் டிசைனிங் அட்மிஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக இன்னும் வீடியோ நான் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அண்ட் வீடியோவோட எண்ட்லேயே நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக. இது வந்து எப்படி இருக்க போது இந்த கோர்ஸ்னால், இதில் கம்ப்ளீட்டாக ஆரியிலேருந்து ஜர்தோசி, மேக்கப், சாரி, ப்ளீட்டிங், சாரி, ட்ரேப்பிங், அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து வெட்டிங் அவுட்ஃபிட்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆக போது. ஒரு பெண் வீட்டில் இருந்து சம்பாதிக்க என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இதில் நான் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருந்து உட்காந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு லைவ் கோர்ஸ். லைவாகவே உங்களோட டவுட்டை கேட்டு லைவாகவே கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸ் வந்து முடியும். அண்டு இந்த கோர்ஸ் முடித்த பிறகு, அதாவது இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ரெக்கார்டிங் என்னோடய ஆப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் போட்டு நீங்கள் அந்த கோர்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்து தைக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல கைடாகவே இருக்கும். ஸோ இப்போது நார்மலாக ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்லீவையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நார்மலாக வந்து எல்லாருக்கும் தெரியும், நான் ஆஃப்லைனில் கிளாஸ் வச்சுருக்கேன்னு. ஒரு மோர் தேன் 6 to 7 இயர்ஸ் இருக்கும் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ எல்லோரும் கேட்டதுனால ஆன்லைன் வந்து நான் போட்டிருக்கேன். பிகாஸ் ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க வந்து கிளாஸ்க்கு வர முடியல, ஆன்லைனாக இருந்தால் பெட்டராக இருக்குன்றதுக்காக ஆன்லைன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வீட்டில் இருந்தே சம்பாதிக்க ஒரு நல்ல ஒரு கைடாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கடை திறக்கணும், பொட்டிக் வைக்கணும், அதே மாதிரி லைஃப்பில் இதோடு நிறுத்தக்கூடாது, ஏதாச்சும் ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்றவங்க என்னவங்க இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். உங்களை கண்டிப்பாக நான் கைட் பண்ண ரெடியாக இருக்கேன். பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கடந்து போக முடியாது. இது வந்து ஒரு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கடை திறக்க என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட மாரல் சப்போர்ட்டும் கைடும் உங்களுக்கு என்றைக்குமே அந்த கிளாஸில் கிடைக்கும். ஸோ இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஜான்வரி 2026 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வெரி லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. சீக்கிரமாக உங்கள் சீட்ஸை புக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி அதையும் ஈஸியாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் பேமெண்ட் எங்களால் பண்ண முடியாதுன்றவங்க நீங்கள் தாராளமாக இஎம்ஐ ஆப்ஷனை பிக் பண்ணி 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் 6 மாத கோர்ஸை தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நைட்டி முடிச்சிருச்சு. இப்போது இதை ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு தெரியும் எல்லாருக்கும்
எல்லாருக்கும் ஃபேஷன் டிசைனிங் ஒரு பெரிய காலேஜ்ல அதே மாதிரி இந்த ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி டூல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல அது நடக்காம போயிருக்கலாம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா டிசைனரும் ஏதோ ஒரு இடத்துல இருந்தா அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ற இடம் எது தெரியுமா? உங்க வீடு தான். உங்க வீட்டுல இருந்த மாதிரி நீங்க இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ ஆன்லைன்ல வீக் டே இல்ல வீக்கெண்ட்ல எடுத்து நீங்க படிக்கும் போது நீங்களும் ஒரு சூப்பர் டிசைனரா ஆகலாம். நீங்க என்னோட ஃபேஷன் டிசைனிங் ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் படிக்கலாம். அதாவது கிட்ஸ் வேர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உமன்ஸ் வேர், மென்ஸ் வேர், அது மட்டும் இல்ல பிரைடல் வேரும் இதுல கம்பைன் ஆயிருக்கு. பிரைடல் பிளவுஸ், பிரைடல் லெஹெங்கா, வெட்டிங் கவுன் முதற்கொண்டு இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாவே இருக்க போது. இதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் கவனிக்கும் போதே நீங்க உங்க வீட்ல இருந்து நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். வீட்ல இருந்தே பொட்டிக் ஸ்டைல்ல உங்களோட ஸ்கில்ல எப்படி டெவலப் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சோ நான் சொல்லித்தர ரெடியா இருக்கேன். உங்களை கைட் பண்ண நான் ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியா இருந்தா கண்டிப்பா இந்த ஃபீல்ட்ல உங்களாலயும் சக்சஸ் ஆக முடியும். லைஃப்ல எந்த ஒரு சான்ஸ்க்காகவும் வெயிட் பண்ணக்கூடாதுங்க. அந்த சான்ஸ நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி உங்க லைஃபையும் உங்க கெரியரையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை விட்டுறாதீங்க. கோர்ஸ்ல பெண்கள் வீட்ல இருந்தே சம்பாதிக்கிற மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா நான் இதுல கம்பைன் பண்ணிருக்கேன். அதாவது மேக்கப், ஹேர் டூ, சாரி ப்ளீட்டிங், சாரி டிரேப்பிங், ஆரி, ஜர்தோசி, பிரைடல் பிளவுஸ், பிரைடல் லெஹெங்கா. இது மட்டும் இல்லாம ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15 எக்ஸைட்டிங் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. அது எல்லாமே பேர் கேட்ட என்னோட சிசர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம யூஸ் பண்ற இந்த போர்ட்போலியோ புக் வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே நாங்க சென்ட் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸ் பத்தி ஃபர்தர் டீடைலுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி சூ வித் ஷமா ஆப்பை உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணுங்க. வீட்ல இருந்தே நீங்களும் ஒரு டிசைனரா மாற சான்ஸ் இனிமேலாவது மிஸ் பண்ணாதீங்க. ஜாயின் சூ வித் ஷமா. லெட் யுவர் பேஷன் சேஞ்ச் இன்டு ப்ரொஃபஷன்.